ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியுடைய 8வது நாளில் இருக்கிறோம். இந்த 8 நாட்களாக நீங்கள் தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லி அம்மனை வணங்கி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் அன்னை வாராகி கிட்ட இன்னைக்கு வேண்டும் பொழுது நீங்கள் செல்வம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த செல்வத்தை பாதுகாக்கிற குணத்தை கேளுங்க. நீங்கள் வெற்றி கேட்குறீங்க அப்படின்னா அந்த வெற்றியை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிற மனசை கேளுங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மா கிட்ட வைக்கிற வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, அம்மா வரங்களை விட அதற்கான தகுதியை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஆழ் மனசு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் உருவாக்கும். அப்படி சந்தேகம் இல்லாமல் அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுற எல்லாமே நடக்கும். புராணங்களில் கூட ஒரு அழகான கருத்து இருக்குது. என்னன்னா, இறைவன் அருள் அப்படிங்கிறது வெறும் ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் கொடுப்பது தான் உண்மையான அருள் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி எப்படி வழிபடலான்னா, எப்பவும் போல் தீபம் ஏற்றுங்க, மலர்கள் இருந்தால் சமர்ப்பிங்க, இல்லைன்னா தூய மனசோட பிரார்த்தனை செய்யுங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஜபிங்க. ஜபம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை அம்மன் கிட்ட வைங்க. இன்றைக்கி பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், வெல்லம் அல்லது ஒரு வாழைப்பழம் இருந்தால் கூட அன்போடு சமர்ப்பிக்கலாம். இன்றைக்கி முடிஞ்ச வரை யாரையும் அவமதித்து பேசாதீங்க. கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிறருடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லாதீங்க. அன்னை வாராகியின் அருள் உங்கள் இல்லத்தில் நிலைத்து தர்மமும் அமைதியும் நன்றி உணர்வும் என்று வளர என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடன் இருக்கும். ஓம் சாய்ராம். ஓம் பராசக்தி. ஓம் வாராகியை நமக. நாளைக்கு இன்னொரு அழகான வீடியோவில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.